நீங்க எப்பவுமே டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தாலே இதுல இருந்து வெளியில வரலாங்க. நான் சொல்ற 5 விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா பசி கண்ட்ரோல்ல இருக்கும். அதிகமா சாப்பிட்றதையும் வந்து தவிர்க்கலாம். 2வதா நீங்க பசி எடுக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. அது மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்காம சாப்பிட்டீங்க அப்படின்னால முழுமையா அந்த உணவோட ருசியை உணர்ந்து நம்ம சாப்பிட முடியும். 3வதா காய்கறி, பழங்கள் கட்டாயம் நம்ம உணவு சாப்பிடக்கூடிய பிளேட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இதுல நிறைய நார்ச்சத்து இருக்கும். இது பசியை வந்து முழுமையா உணர வைக்கும். அதே மாதிரி சாப்பிட்ற பிளேட்ல புரோட்டீன்ஸ் வந்து கட்டாயம் இருக்கணும். இது ஃபுல்ஃபில்னஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி கிரேவிங்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வராது. அதே மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவுகள் வந்து நம்ம உணவுகளில் சேர்த்துக்கலாம். ராகி, திணை, கோதுமை இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு தான் மருந்தாக மாறணும். மருந்து உணவாக மாறக்கூடாது. நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன அந்த 5 விஷயங்களில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆரோக்கியமான முறையில் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், வெயிட் குறைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே என்னோட நம்பர் கொடுக்குறேன். என்னை வந்து கனெக்ட்